என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னிடத்தில் இன்று நான் சொல்கின்ற ஒருவர் இந்த பொருளை கொடுக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அதை நீ வாங்கி விடாதே. ஏனென்றால் அதனால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் சொல்லும் பொழுது செவி கொடுத்து கேட்டுவிட்டாயானால் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரத் தொடங்கிவிடும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து அதை கெடுக்க பார்க்கிறார். என் பிள்ளையே, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யார் என்ன கொடுத்தாலுமே அதை வாங்குவது சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் யார் என்ன செய்வார்கள், எப்படி மாறுவார்கள், எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் எந்த கெடுதலை உருவாக்குவார்கள் என்பது புரியாத புதிராகவே மாறிவிட்டது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பது இவர்களின் வேலையாக மாறிவிட்டதல்லவா? எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் கவனிக்காமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை இவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு பொருளை கொடுக்க வருகின்ற இவரை எக்காரணம் கொண்டும் நீ உள்ளே அனுமதித்து விடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அவர் அந்த பொருளை கொடுத்து அதனால் நீ அடையப் போகின்ற கஷ்டம் என்னவென்பதனையும் உனக்கு நான் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கை எப்படியெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்று பார்த்தாயா? கருப்பனுக்கு எல்லாம் தெரியும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் புரியும். உனக்கு வருகின்ற சோதனைகளும் துன்பங்களும் என்னவென்று நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற உண்மையான சில விஷயங்களை அடைந்திட நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது என்ன நடக்கும், யாரால் நடக்கும் என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் நம்மை தேடி வந்து நமக்கான நன்மைகளை கொடுக்கும் என்று நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் அது சோதனையை கொடுக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்தது நமக்கு நடக்கவில்லையே என்ற வேதனை உனக்குள் வருவது உண்மைதான். ஆனால் உண்மையாக அந்த விஷயம் உன்னிடத்தில் கிடைக்காமல் போனதை நினைத்து நீ மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். அதனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வந்திருக்கும். இதைவிட அதிகமான துன்பத்தை நீ சந்தித்திருப்பாய். அதனால் அதையெல்லாம் மறந்து என் குழந்தையே, இனி என்ன கிடைக்கும், இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதை பற்றி மட்டும் உன்னுடைய முழு சிந்தனைகளையும் நீ கொண்டு செல்ல வேண்டும். பட்டது எல்லாம் போதும். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று எதுவும் இல்லை. எல்லா சோதனைகளும் உனக்கு மிக அதிகமான பிரச்சனைகளை கொடுத்து விட்டது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ உனக்கென ஒரு மன நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றாய். எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனமகிழ்ச்சியான நேரம் உனக்கு இருக்கிறது என்றால் அது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மையான ஒரு உறவினுடைய அன்பு மட்டும்தான். அது மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் வேறெதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாம் அதை பெரிதாக கண்டு கொள்வதில்லை. இத்தனை காலம் போனது எல்லாம் போகட்டும் என்று சொல்லி புதிதொரு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. சூழ்ச்சிகள் எல்லாம் தோற்று போகும். இந்த கந்தன் என் முன்னால் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கஷ்டங்கள் வருவதையும்
துன்பங்கள் தருவதையும் எண்ணி வருத்தப்படுவதை விட இவர்கள் இப்படியான மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பென எண்ணி அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகுகின்றவர்களை நீ எப்பொழுதுமே தடுத்து நிறுத்தாதே. போகின்றவர்கள் போய்க்கொண்டே இருக்கட்டும். வருகின்றவர்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். நீயே போ என்று சொன்னாலும் யார் உன்னை விட்டு நகராமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம். உண்மையில் நீ உன் மனதை தொட்டு சொல். ஏதாவது ஒரு நல்ல உறவை இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ கண்டிருக்கின்றாயா? அவர்கள் உனக்கு என்ன நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல். இன்னமும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களுமே உனக்கு எதிரியாக மாறி நின்றிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி இருக்கத்தான் செய்கின்றது. இந்த நிலையை எல்லாம் கடந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்பதுதான் உன் அப்பனின் விருப்பம். அதைத்தான் உனக்கு செய்து கொடுத்திட இந்த கருப்பன் இப்பொழுது முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் ஒன்றே ஒன்றுதான். இவர்கள் சிரித்த நமக்கு மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது. நம்மை விட ஒரு உயரமான இடத்திற்கு இவர்கள் ஒருபொழுதும் சென்றுவிடக்கூடாது. நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவார்கள். இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கின்றதை தவிர ஒரு பொழுதும் நீ முன்னேற வேண்டும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும், உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சிந்திப்பது கிடையாது. ஆனால் இனிமேலும் இவையெல்லாம் அவர்கள் என்ன செய்தாலும் நான் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது. சரியான தருணத்தில் உனக்கு நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை சர்வ நிச்சயமாக செய்து கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் தொலைத்துவிட உன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கிவிட்டாய். ஏனென்றால் முடியவில்லை அப்பா, இதற்கு மேலும் இங்கே போராட முடியவில்லை. நான் எதை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை நான் இழந்து விடுகின்றேன் என்று நீயாகவே முன் வந்தது ஒரு காலம். ஆனால் இனி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் உனக்கான மன வலிமையும் உனக்கான திறமையும் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடிய அத்தனை பக்குவமும் உனக்கே வந்துவிட்டது. பட்டு பட்டு வாழ்க்கையில் தெரிந்து கொண்டாய். இதற்கு மேலும் படுவதற்கு எதுவும் இல்லை. எல்லா விஷயங்களையும் நாமே தெரிந்து கொண்ட பிறகு இனி எந்த விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதிலிருந்து நிச்சயமாக சரியானதொரு வாழ்க்கையை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் சரியான விதத்தில் கையாண்டு விட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் கண்டு பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு இப்படித்தான் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும். எண்ணற்ற மாற்றங்களைக் கண்டு எண்ணற்ற திருப்பங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளையும் நீ உணர்ந்து விட்டால் போதும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கருப்பனின் பிள்ளையான உனக்கு பேரதிர்ஷ்ட நாட்கள். இதற்கிடையில் உனக்கு கெடுதலை நினைக்கின்ற இவர்களின் எண்ணம் என்னவென்று உன் அப்பன் நான் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் எத்தனையோ பேர் என்னென்ன பொருட்களை எல்லாம் உனக்கு கொடுத்தார்களோ அதையெல்லாம் நீ வாங்கி இருக்கின்றாய். ஆனால் இனிமேல் சற்று கவனம். மிகவும் நெருக்கமானவர்கள், நீ அவர்களுக்கு கொடுத்து பழகி இருக்கின்றாய், அவர்களும் உனக்கு தந்து பழகி இருக்கிறார்கள் என்றால் அது ஒருவேளை உனக்கு சந்தோஷமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் யாரேனும் புதிதாக உன்னிடத்தில் ஒரு பொருளை கொண்டு வந்து தருகிறார்கள் என்றால், அதிலும் குறிப்பாக தெய்வத்தின் பாதத்தில் வைத்த பிரசாதம் என்று சொல்லி ஏதாவது ஒன்றை உன்னிடத்தில் உனக்கு தெரியாத ஒருவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ பெற்றுக்கொள்ளாதே. நான் எதற்காக இன்று இதனை சொல்கிறேன் தெரியுமா? இன்றைய நாள் சஷ்டி கிடையாது.
இன்றைய நாள் பஞ்சமி திதி கிடையாது. இன்றைய நாள் சதுர்த்தி திதி கிடையாது. அஷ்டமி நாளும் இல்லை, ஏகாதசி நாளும் இல்லை, பிரதோஷ நாளும் இல்லை, சிவராத்திரி நாளும் இல்லை. தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் எந்த நாட்களும் இன்று இல்லாத பொழுது இந்த நாளில் நான் தெய்வத்திற்கு பிரசாதமாக படைத்தேன் என்று சொல்லி ஒருவர் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒரு பொருளை கொடுக்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ பெற்று விடாதே. ஒருவேளை பெற்றுக்கொண்டேன், அவர்களை எப்படி நாம் மனதை காயப்படுத்த முடியும் என்று நீ சொல்வாயானாலும் அதை பெற்றுக்கொண்டு அப்படியே வைத்துவிடு. எக்காரணம் கொண்டும் அதை நீ உண்ண வேண்டாம். என் பிள்ளையே, தெய்வம் உனக்கு அனுப்புகிறது என்றால் அதை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்துவார்கள். அவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை உனக்கு புரிய வைப்பார்கள். இன்றைய தினம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன், இந்த பொருளை வாங்கி விடாதே என்று. வாங்கினாலும் அதை நீ உண்ண வேண்டாம் என்று உன் அப்பன் உனக்கு இத்தனை தெளிவாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஒரு காரியம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் செய்வினைகளை செய்ய நினைத்தாலோ, உனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய நினைத்தாலோ இது போன்றவற்றின் மூலமாக எளிதாக உன்னை வந்து சேர்த்து விடுகின்றார்கள். சிலருக்கு நம் வாழ்க்கையில் எப்படி செய்வினை வந்தது என்று புரியாமல் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு கூட இது போன்று வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். தெய்வத்தின் பிரசாதம் என்று சொல்லி நாம் மனதார அதனை பெற்றுக்கொள்வோம். ஆனால் அதில் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் உன் அப்பன் இன்று சொல்கின்றேன், எக்காரணம் கொண்டும் இவர்கள் தருகின்ற பொருட்களை நீ பயன்படுத்தாதே. நாளை உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே உனக்கு மிகுதியான கஷ்டத்தை கொடுத்துவிடும். நீ ஓர் உணவிற்கு ஆசைப்பட்டு அல்லது அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று இஷ்டப்பட்டு உண்டுவிட்ட பிறகு வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். நான் சொல்வது இன்றைய தினம் மட்டும்தான். நீ எப்பொழுதுமே இதை பற்றி யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். மற்ற நாட்களில் எல்லாம் அதை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் இன்றைய தினம் உனக்கு இது போன்ற விஷயத்தை செய்வது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை உன் கருப்பன் நான் கண்டேன். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இத்தனை ஆணித்தரமாக இதனை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்து விடுவாயானால் நிச்சயமாக அவர்களுக்கே ஒரு எண்ணம் வந்துவிடும். நாம் என்ன நினைத்தாலும் இவர்களை எதுவும் செய்துவிட முடியாது. ஏதோ தெய்வத்தின் துணை இவர்களுக்கு இருப்பதனால்தான் இவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை இவர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக நாம் இதைத்தான் செய்ய போகிறோம் என்பதனை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நிச்சயமாக ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய உறவினர்கள் நீ கொடுப்பதை பெற்றுக்கொள்பவர்கள் என்று அவர்கள் எல்லாம் இதை செய்யும் பொழுது ஒரு நாளும் மறுக்காதே. நான் சொன்னது தெரியாத ஒருவர் என்று மட்டும்தான். அப்படி யாரேனும் உன்னை தேடி வந்து இதை செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் அவர்களை விட்டு நீ விலகி நிற்க பழகிக்கொள். எந்த நேரத்திலும் அவர்களோடு சேர்ந்து விட துணியாதே. என் பிள்ளையே, நல்லது நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது போன்ற செயல்களை ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். அவர்களின் எண்ணங்களில் தெளிவு இல்லை, அவர்களின் செயல்களில் உண்மை இல்லை. அதனால் இது போன்ற விஷயங்களை எக்காரணம் கொண்டும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நல்லது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் நல்ல எண்ணங்களோடே கொண்டு வந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக உண்ண வேண்டாம் என்று உன் கருப்பன் சொல்கின்றேன். நான் சொல்வது இன்றைய இந்த ஒரு நாளுக்கு மட்டுமே பொருத்தமானது. நாளைய தினம் நாளைய விடியலில் அப்படி ஏதேனும் உனக்கு நடக்கும் என்றால் உன் அப்பன் நிச்சயமாக அறிகுறிகளின் மூலமாக உணர்த்தி காட்டுவேன். இல்லாத பட்சத்தில் எப்பொழுதும் போல நீ சகஜமாக இருந்து விடலாம். கெடுதல் நடப்பதும் கெடுதல் நினைப்பதும் இது போன்ற விஷயங்களின் மூலமாக உன்னை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் உன்னை முன்னெச்சரிக்கையாக நான் இருக்கச் சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு ஏற்றது போல நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். மற்றவை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிடும். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளைக்கு இன்று இந்த விஷயம் உன் செவி வந்து சேர்வதற்கு என்ன காரணம்? பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இத்தனை நாளும் எதனால் நமக்கு தீமைகள் நடக்கிறது என்பதனையே புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படியும் ஒரு வழி இருக்கிறது என்பது
என்பதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். உண்மையில் நான் சொல்கின்ற இந்த வாக்கு யாருக்கு பொருந்தும் தெரியுமா? வாழ்க்கையில் மேலும் மேலும் அடிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் என்று கண்ணீரால் தன் வாழ்க்கை முழுமையையும் நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்பதனையும் புரிந்து கொள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லபடியாக இருக்கின்றாய், யார் எதிர்ப்பையும் சம்பாதிக்காமல் இருக்கிறாய் என்றால் உனக்கு இது பொருந்தாது என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் யாரும் உனக்கு எந்த செய்வினைகளையும் செய்துவிட மாட்டார்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.